இன்றைக்கு சமூக நீதித்துறையின் சார்பாக அதற்கு உள்ளடக்கிய இந்த ஆதிதிராவிட நல பள்ளிகளை, அந்த துறையில் சார்பில் இயங்கக்கூடிய பள்ளிகள் இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த பள்ளிகளில் நம்முடைய மாணவ செல்வங்களை வாழ்த்துவதற்காக, அவர்களை இன்றைக்கு பள்ளியில் சந்தித்து பாராட்டுவதற்காக ஆதிதிராவிட நலத்துறையினுடைய செயலாளர், ஆதிதிராவிட நலத்துறையினுடைய இயக்குனர் இவர்களோடு இணைந்து ஆசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். கல்வி மிக முக்கியம். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ மூலமாக மும்மொழி கொள்கையை திணித்து நம்முடைய இருமொழிக் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மாற்றாக, அதை முறியடிப்பதற்காக இங்கிருக்கின்ற இந்த பள்ளிகளை, அரசு பள்ளிகளை நவீனத்துவப்படுத்துவது, அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு இலக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆகவே கட்டாயம் இந்த கல்வியாண்டு முடிகின்ற நேரத்தில், முடிகின்ற சூழலில் மற்ற தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் கவனம் செலுத்தி, அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த முறை அதற்கான இலக்கை நாங்கள் அடைவோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நல்லா மேம்படுத்தப்படுது. அதே போல தேவைப்படுது. கிராமப்புறங்களில் உட்கூட்டமாக இருக்கிற பள்ளிகள் இன்னும் ஒரு அடிப்படை வசதிகள் கிடைக்காம இருக்குது. அதெல்லாம் எப்போது நிறைவேறும்? எல்லாவற்றையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பள்ளிகளில் என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். விரைவில் ஒரு 6 மாதத்திற்குள் அந்த பள்ளிகளுக்கான முழுமையான அவங்களுடைய தன்னிறைவு பெற்ற பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் இந்த பள்ளிகளுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்துக்கிறோம். இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான இது நீங்கள் சொல்கிறது பள்ளி கல்வித்துறையோடு சம்மந்தப்பட்டது. அந்த துறையோடு நாங்கள் கலந்து பேசி இதை எப்படி செய்வது என்று நாங்கள் முடிவு. வீடு தேடி, அதான் அமைச்சர் சொன்னாங்க, வீடு தேடி போய் அவங்க ட்ரேஸ் பண்ணி. ஆமாம், நாங்கள் துறை வாரியாக ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப வலியுறுத்து இந்த இடைநிற்றல், ட்ராப் அவுட் சொல்லக்கூடிய அந்த இடைநிற்றலை நிறுத்துறோம். அதுதான் எங்களுடைய இது. அதற்கு வீடு தேடி நாங்கள் எங்கெங்கே என்ன மாணவர்கள், அதாவது கல்லூரியில் +2 முடிச்சுட்டு நின்று போனவங்க எவ்வளோ பேர், +1 +2 அந்த மாதிரி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் நாங்கள் இந்த முயற்சியை பண்ணுறோம். கட்டாயம் இந்த கல்வியாண்டில் அந்த மாதிரியான ட்ராப் அவுட் இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம். தற்போது எந்தெந்த பள்ளிகளில் இந்த அடிப்படை விஷயங்கள் எந்தெந்த பள்ளிகள் தற்போது அந்த வசதிகள் செய்து அது அவங்க தான் முதலமைச்சருடைய சார்பாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கலை. அறிவிக்கும் போது உங்களுக்கு அது கட்டாயம் தெரியும். இன்னும் எங்களுக்கு அது தெரியல. கட்டாயம் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது நமக்கு தெரியும். நீண்ட நாளாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரமும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபண்ட் அலோகேஷன் இந்த பட்ஜெட்லையோ இல்லை ஸ்பெஷல் விசிட்டோ அது மாதிரி ஏதாவது என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்பெக்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 4 நாட்களில் கோவைக்கு போனோம், ஈரோடு போனோம், இப்போ இங்கே சென்னையில் கூட நாங்கள் போனோம். அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன், மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களை பார்த்துட்டு வரோம். உணவு எப்படி இருக்குன்னு அப்புறம் மாணவர்களோடு உரையாடுறோம். நாங்கள் அந்த உணவை நாங்கள் தான் அவங்களோட மாணவிகளோடு இணைந்து அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். கோயம்புத்தூரில் அது மாதிரி தான் சாப்பிட்டோம். உணவு சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மாணவிகள் சொல்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தரப்படுத்தி மாணவ செல்வங்கள் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்
அப்போ நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கூடுதலாக சோர்வாயிட்டாங்கன்னா படிக்க முடியாது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு துறை வாரியாக நாங்கள் இதுக்கான மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வச்சுருக்கிறோம். கட்டாயம் வந்து இந்த ஓராண்டு அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பள்ளி வந்து பாப்புலர் ஆகிட்டு நிறைய மாணவர்கள் வந்து லேப்டாப் படிக்கிறது அது யூஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. தற்போது அவங்க மாணவர்கள் வந்து பள்ளியில் படிக்கும்போது அந்த லேப்டாப் தான் அது நீங்கள் சொல்கிறீங்க. கட்டாயம் நாங்கள் வந்து உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட இதை கவனத்தில் கொண்டு போய் அவர்கள் மூலமாக அதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சி. சரி, அந்த ஆதிதாவோட நலத்துறை சார்பாக நடக்கிற பள்ளிகளில் சேரத்தில் இந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்கிறதுல பெரும் சிரமம் இருக்குது. அதை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சேரத்தில் ரொம்ப தாமதமாகுது. இதனால் வந்து சேரும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு உங்கள் துறை இல்லை, நாங்கள் அது ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக பள்ளிகளில் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு சேர்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்யணும். செக்ரட்டரிஸு இயக்குனரும் இணைந்து அதை வந்து சொல்ல சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் இது நடக்கும். அட்மிஷனுக்கு எந்த சான்றிதழும் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்மிஷன் டைமில் எந்த சர்டிஃபிகேட் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து கேட்பாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. இஷ்யூவே இல்லை. சரி.